தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இன்று தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வருகை தந்து இந்த கூட்டம் என்பது கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஒரு வருடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்பது விதி. அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தி முடித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக 2026 தேர்தல் மற்றும் கட்சியின் உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிர்ப்பு தொடர்பாகவும் அதே போல மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக கட்சியின் உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல், 2026 தேர்தல், கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் அந்த பரப்புரை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அது எப்பொழுது மேற்கொள்ள உள்ளது தொடர்பான அனைத்து கட்ட விஷயங்களையும் முக்கியமான ஆலோசனைகள் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல 38 நாட்களுக்கு பிறகு, குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொள்ளும் முதல் கூட்டமாகவும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் சென்னை அடுத்து இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் தற்பொழுது இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தற்பொழுது விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது வாசிக்கப்பட இருக்கிறது. அதே போல முடிவெடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கூட்டணி தொடர்பாகவும் விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு அடுத்த கட்ட பரப்புரை மற்றும் கூட்டணி தொடர்பாகவும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த சிறப்பு பொதுக்குழு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.